உன் சொத்து மேல துளி கூட ஆசைப்பட மாட்டேன். அம்மா, இத யாரு நம்பினாலும் நம்பலனாலும் நீ என்ன சந்தேகப்படக்கூடாது. இது இந்த சாமி மேல சத்தியம். அம்மா அம்மா அம்மா, ஏய் என்னம்மா நீங்க? என்ன நிரூபிக்க வேற வழி தெரியலையே சரவணா. அப்போ நானும் என்ன நிரூபிக்கணும்ல? என்னப்பா? நீங்க தான் என் அம்மா. நான் சாகர வரைக்கும் உங்களை சந்தேகப்பட மாட்டேன்னு நான் உங்ககிட்ட நிரூபிக்கணும்ல? நீங்க பண்ண சத்தியத்தை நானும் பண்ணணும்ல? நானும் பண்றேமா. என்ன விடுங்க. இல்லம்மா, நான் பண்றேமா. வேணாப்பா, வேணாம். என்ன நம்புறேன்னு சொல்லுங்கம்மா. நம்புறேன். நான் உன்னை நம்புறேன். யார் என்ன சொன்னாலும் நீ என்ன சந்தேகப்பட மாட்டேன்னு நம்புறேன். அம்மாவை சந்தேகப்பட மாட்டேன்னு நம்புறேன். சந்தேகப்பட மாட்டேன்னு நம்புறேன். ராமாயணத்து கூணி மறுபிறவி எடுத்து வந்திருக்கா. உன் சன்னதி முன்னாடியே பொய் சத்தியம் பண்றா. அவளுக்கு என்ன கூலி கொடுக்கணும்னு நீயே முடிவு பண்ணி கையனார. அண்ணே, கொஞ்சம் இந்த பக்கம் வாண்ணே, மாப் போடணும். ரொம்ப பிஸியா இருக்கியோ? அண்ணே, ஏன்னு? எனக்கு அசைன்மெண்ட் எழுதி தரணும், தரியா? கொடுங்க, நான் எழுதி தரேன். இந்தா, இதோ இதுல இருந்து இது வரைக்கும் எழுதணும். சரியா? சரிண்ணே, நான் எழுதி தரேன். ஏண்டா உன் பாடத்தை அவளை எழுத சொல்ற? உன்னை திட்ட மாட்டாங்களா? மா, இது அசைன்மெண்ட் தாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். ஏய், ஏன்னா தானோன்னு எழுதி வச்சிடாத, நல்லா பொறுமையா அழகா எழுது, ஓகேவா? சரிண்ணே. டேய், நீ அவகிட்ட உதவி கேக்குற, அத மறந்துடாத. அதுக்காக சரி கொடு, நானே எழுதிக்கிறேன். அம்மா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருமா. நான் தான் எழுதி தரேன்னு சொல்றேன்ல. அண்ணே, நீ போன, நான் பாத்துக்கிறேன். ஏ பூங்கடி, நில்றி. உனக்காக தானே நான் பேசினேன். மா, எழுதுறது படிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு உனக்கு தெரியாதா? இந்த வீட்ல எப்பயாவது ஒரு தடவை தான் அது எனக்கு கிடைக்குது. அதையும் வேண்டான்னு சொன்னா எப்படிமா? சரி சரி, இந்த தரையை மட்டும் கொஞ்சம் தொடச்சு விட்டுருமா. அம்மா, என்னம்மா நீ தொடச்சிட்டு இருக்க? வேற யாரு தொடப்பா? ஏன் இந்த வீட்ல வேற யாருமே இல்லையா? ஏன் வேணா நீ கொஞ்ச நேரம் தொட. இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற வேலைம்மா. அதான் பூங்குடி இருக்குல்ல, அவளை தொடக்க சொல்லல. அவ ஆம்பளைங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா. சரி சரி, நான் ஏதாவது நேர்ல வந்து பேசுறேன். பெட்ரி, நம்ம தாசு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், மில்லுக்கு போகும்போது வாங்கிட்டு போயிரு. சரிங்கப்பா, நான் வாங்கிக்கிறேன். சரிப்பா. என்ன கோயில் விஷயத்தான பணம் கேட்குற? பணம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, ஆனா என் பேரும் பசங்க பேரும் பெருசா வரணும். அப்படியா? என்ன சொல்ற? பொறு சரியா கேட்கல, நான் வெளியே இருந்து பேசுறேன். பணம் மட்டும் கேட்கறேன்ல, என் பேரும் பையன் பேரும் பெருசா இருக்கணும், புரிஞ்சதா? ரஞ்சிதம், ஏ ரஞ்சிதம், எதுக்கு இப்படி கத்துறாரு? என்னங்க? வீட்டுல வேற வேலை எதுவும் இல்லையா? இங்க கோலம் போட்டு விளையாண்டுட்டு இருக்கா? ஐயோ, அவ கோலம் போடலங்க, காலேஜ் பாடம் எழுதிக்கிட்டு இருக்கா. என்னது? காலேஜ் பாடம் எழுதுறாளா? எனக்கு தெரியாம காலேஜ் எல்லாம் படிக்கிறாளா? இல்லங்க, நம்ம சக்தியோட பாடம். என்னது? சக்தியோட பாடத்தை இவ எழுதுறாளா? ஆமாங்க. அறிவேட்டவளே, முட்டாள் முட்டாள். இவளுக்கு ஆனாவுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு தெரியாது, இவளை போய் எழுத சொல்லிருக்க. அவன் எவ்வளவு பெரிய படி படிக்கிறான், அவன் பாடத்தை போய் இவளை எழுத சொல்லிருக்க. உன் புத்தி என்ன பொன்னிலையா இருக்கு? சக்தி தாங்க எழுத சொன்னா. ஏய், சக்தி எழுத சொன்னானா? சக்தி எழுத சொன்னானா?
அவன் சின்ன பையன் தெரியாம சொல்லியிருப்பான். நீ தானே எடுத்து சொல்லணும். டேய், நீ பெரிய படிக்கிற, அதெல்லாம் இவளுக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இவ கோலம் தான் போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சேன். அதுக்கே எனக்கு கோபம் உச்சந்தலையில ஏறிடுச்சு. என் மகனோட படத்தை இவ எழுதுறான்னு சொல்ற? இந்த பாரு, யார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு வரமுறை இருக்கு. இன்னைக்கு இவ படிச்ச பாடத்தை எழுதுவா, நாளைக்கு என் பிள்ளை சமைக்கிறதுல போய் சமைக்கணுமா? இந்த பாரு, பொம்பளை பிள்ளைய சமைக்கணும், ஆம்பளை பிள்ளைய படிக்கணும். அப்பதான் குடும்பம் உருப்படும். ரெண்டையும் மாத்த நினைச்சேன்னு வையே, அந்த குடும்பமா இருக்காது. இந்த பாரு, என் உசுர் இருக்க வரைக்கும் இந்த வீடு நான் சொல்றது மாதிரி கட்டுக்கோப்பா தான் இருக்கணும். என்ன ரஞ்சிதம், வர வர எல்லாத்தையும் நீயே முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ இல்லங்க. அப்புறம் யார கேட்டு புத்தகம் கையுமா உட்காந்துருக்கா? இல்லங்க, அது வந்து இன்னொரு தடவை நோட்டு புத்தகத்தோட பார்த்தேன் கைய ஒடிச்சிருவேன். உன் கையும் தான் இல்லேன்னு வையே, மொத்த பேரையும் ஒன்னா உட்கார வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு போயிட்டே இருப்பேன். அப்பாடா, என்னடி என்ன தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு ஈஸியாலாம் நீங்க தப்பிக்க முடியாது. ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன என்னத்த, அண்ணனோட அசைன்மெண்ட்டை எழுதுனதுக்கே கைய கால உடைச்சிருவேன், பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன்னு சொல்லிட்டு போறாரு. இதுல அவருக்கு தெரியாம இவ்வளவு காலேஜ் சேர்த்து படிக்க வைக்க போறேன்னு வேற சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு கொலை விழ போகுது. ஏன் நீ வேற ஏன் இப்படி பயமுறுத்துற? இங்க பாருங்க அத்தை, சொல்றத தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ரெண்டு பேரும் அநியாயத்துக்குன்னு கற்பனையிலேயே இருக்காதீங்க. கொஞ்சமாச்சும் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். மாமாக்கு தெரியாம படிக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம். இங்க பாரு பூங்கொடி, ஒண்ணு அவர்கிட்ட தைரியமா சொல்லிட்டு படிக்கிறதுக்கு போ. அப்படி இல்லையா, அப்படி இருக்கிற நினைப்ப தொடச்சு தூக்கி போட்டு வேற வேலை இருந்தா பாரு. ரஞ்சிதம், எதுக்கு இப்ப கண்ண கசக்கற? கூட பிறந்த பொறப்ப கூட இப்படி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பார்க்க வேண்டியதா இருக்கே.